வணக்கம். நம்முடைய இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்குது. என்ன உதாரணமாக, கோயிலுக்கு சென்று வணங்கும் பொழுது, சாமியை வணங்கும் பொழுதும் அம்பாளை வணங்கும் போது இருக்கின்ற போதும் எல்லோரும் 2 கையையும் கூப்பி நெஞ்சினில் வைத்து வணங்கலாம். அல்லது 2 கையையும் கூப்பி சிறங்குவார் உங்களுக்கும் சீரோன் கடவுள்க என்றபடி தலைக்கு மேல் 2 கைகளையும் சேர்த்து விரல்களை சேர்த்து தலைக்கு மேலே கும்பிட்டா ரொம்ப 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 நல்ல புண்ணியம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நெஞ்சுக்கு நேரம் 2 கைகளை வச்சு வணங்கலாம். சரி, இதை விட்டுருங்க. கோயிலுக்குள்ளே சில பேர் என்ன செய்கிறாங்க, அவருக்கு தெரிஞ்ச ஆள் பெரிய ஆள் சாமியார் மாதிரி இருக்காரோ அல்லது போகிறதுக்கோ தெரியல, அவங்கள பார்த்த உடனே கும்பிடுறாங்க. கோயிலுக்குள்ள சுவாமி, லிங்கம், கொடிமரம் மற்றும் உள்ளே உள்ள பெருமான்கள், பிள்ளையார் இவர்களை வணங்குவதற்காண்டி சிறங்குவார் உங்களுக்கு முன்கிற மாதிரி கையை உயர்த்தி வணங்கலாம். கோயிலுக்குள்ள எந்த சாமி முன்னாலேயும் நெடுஞ்சான்கடையாக விழுந்து சாஷ்டாங்கம் அல்ல பெண்கள் பண்ணுற மாதிரி விழுந்து கும்பிடுறது எதுவுமே செய்யக்கூடாது கோயில் உள்ள. சரி, ஆனால் இன்னும் சில விஷயங்கள் சீக்கிரட்டாக இருக்க மாதிரி இருக்கு, தெரியல மக்களுக்கு. நீங்கள் சாமி சந்தையால் அம்மன் சந்தையில் மேலே ஏற விட்டாங்கன்னா அம்பாளையோ சுவாமியோ நம்ம நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது. நீங்கள் இடதுபுறமோ இல்லை வலதுபுறமோ கோயில் எந்த திசையில் இருக்கோ அதுக்கு தகுந்தால இடதுபுறம் நிற்க சொல்லுவார் சிவாக்கியார், வடதுபுறம் நிற்க சொல்லுவார். அப்படி தான் சைடில் தான் கும்பிடணும். அதே மாதிரி தீபாராதனை காட்டும் பொழுது இது பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. தீபாராதனை காட்டும் பொழுது நல்ல அந்த வெளிச்சத்தில் சிவபெருமானுடைய லிங்க பார்த்து வணங்கலாம். அம்பாவுடைய முகத்தையும் இதில் பார்த்து வணங்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு அவர் தீபாவளி முடிஞ்ச உடனே அதை தொட்டு கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. சரி, இந்த அர்ச்சகரும் என்ன செய்கிறாரு, உள்ள நம்மளை கூப்பிட வரும்பொழுது உள்ள வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவர் வாங்கன்னு சொல்லக்காண்டி நம்ம போகக்கூடாது. அப்படியே நீங்கள் உள்ளே போகிறதால் கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் போகிறதா இருந்தால் அந்த சுவாமிக்கு முன்னால் வெளியில் சுவாமிக்கு கர்ப்பகிரகத்தில் இருக்காது. அப்புறம் ஒரு நடை இருக்கு, கீழே ஒரு சின்ன நந்தி இருக்கு. ஸோ அந்த நந்தியை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. இதுவும் பெரிய தவறு. அதனால் அந்த நந்தியை கிராஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் திருப்பி அது லெஃப்டாக ரைட் சைடில் வந்து அந்த நந்தியை சுற்றி இந்த பக்கமோ அந்த பக்கமோ சைடில் நின்று சுவாமியை அம்பாளை வணங்குதல் முறை. அது சுவாமி எந்த திசையில் அம்பாள் இருப்பார் என்பதை பார்த்து வணங்குறது. 2வது, அவங்க பூஜை பண்ணவங்க வந்து உள்ள மூலஸ்தானத்தில் வந்து அவங்க எல்லா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வெளியில் வந்து தான் சோடசோபசாரங்கிற 16 உபசாரங்களை அம்பாளுக்கும் சுவாமிக்கும் காமிக்கிற விளக்கம். அந்த சோடசோபசாரம் முடிந்தவுடன் அவங்க சமஸ்கிருதத்தில் சில மந்திரங்களை சொல்லி அதை முடித்து விட்டு அதன் மீன் தேவாரத்தை ஓத சொல்லுவாங்க. அப்போது ஓதுவார்கள் வந்து அந்த பஞ்சபிராணம் என்ற புக்கில் இருக்கும் பாருங்க, 5 பாடல்கள் பாடணும். பஞ்சபிராணத்தை பாடி அதை முடிச்சிருவாங்க. சரி, இது இருக்கட்டும். அவர் உள்ளே இருக்கிற சாமிக்கு போட்ட மாலை, பெரிய மாலைகளை கலட்டி நீங்கள் விஐபி மாதிரி தோணுதுனால இல்லை கூப்பிட்டு துட்டு கொடுப்பீங்க எண்ணத்தினாலே சில பேர் அந்த பெரிய மாலை எடுத்து கொண்டு வந்து உங்கள் கழுத்தில் போட்டுருவாங்க. அது தேவையில்லாது. நீங்கள் அந்த மாலையை போட்டு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அதில் பூ உதிர ஆரம்பிக்கும். அது மற்றவர்கள் காலில் படக்கூடாது. ஆனால் அவர்கிட்ட சொல்லிடலாம், சாமி இது மாலை போடணும்னா சின்னதாக அந்த சுவாமி தலைமையில் இருக்கிற இண்டைன்னு சொல்லுவாங்க. பழைய ஒரு முறை மல்லை எடுத்து நுண்ணியை இணைத்து போட்டால் வட்டமாக வரும். அது இண்டை மல்லன்னு பேர். அந்த மதத்தை மாத்திரம் கொடுங்க தலை.
சாமி மேலே உள்ள பூக்களில் வந்து தலையில் வெண்ணெய் மலர் கீழே இருந்து ஏதாவது கொடுக்குற பிரசாதம்னு வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கிடுற முறை. இப்படித்தான் செய்யணும், இதுதான் முறை. ஆனால் நிறைய பேர் இவ்வாறு செய்வதில்லை அறியாமையினால். இன்னொரு விஷயம், ரொம்ப சிம்பிள் விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு கையில் ஒரு பை வச்சுக்கிடுங்க. சாமான் வரவங்களை கட்டப்பை மாதிரி அந்த பையோ இல்லை துணி பையோ வச்சுருந்தீங்கன்னா கோயிலில் அந்த பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் திருநீர் கொடுக்க வெளியில் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னா பேப்பர்ஸ், திருநீர் கொடுக்குற திருநீரையோ குங்குமத்தையும் மடித்து வச்சுக்கிற பேப்பர் தேவைப்படும், சின்ன பேப்பர் துண்டு. அதை நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டில் பத்திரிகை வாங்குவராக இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி நோட் புக்கில் தேவையில்லாத பகுதிகளில் கிளிக்கலாம்னாலும் அதை ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணி அங்கே தூண் மேலே யாராவது இந்த மாதிரி கப்பு மாதிரி போட்டுருப்பாங்க. அதில் போட்டிங்கன்னா இவ்வாறு ஆடுறதுக்கு முன்னாலே அதில் 2 பேப்பரை கையில் எடுத்துருந்தோம்னா அவர்கிட்ட கையை குனிஞ்சு கையை வலது மேலேயும் கையை எடுத்து குனியணும். அப்போ அவர் ஐயர் வந்து உண்மையிலேயே நமக்கு நல்லது கிடைக்கும்னு இருந்தால் நெற்றியில் அவர் திருநீட்டை அப்படி வலது கட்டை விரலால் பூசி விடுவார். அது ரொம்ப நல்லது. ஏன்னா சுவாமிகிட்டேருந்து வரும்போது வெளியில் வரும்போது அவருக்கு ஒரு சில நிமிடங்கள் உள்ள அந்த சுவாமி மேலே இருக்கக்கூடிய பவர் அவர் கையில் உண்டு. அவர் கையால் நீங்கள் திருநீர் பூசி கொண்டால் ரொம்ப நல்லது. அது செய்யுங்க. ஒருவேளை அப்படி முடியலை, கையில் தான் கொடுக்குற ஆள் மாதிரி தெரிஞ்சால் 2 பேப்பர் எடுத்து, ஒரு பேப்பரில் ஒரு குங்குமம், ஒரு பேப்பரில் இந்த 2ஐயும் வாங்கி மடித்து உள்ளே வச்சுருங்க. வீட்டில் போய் வெளியில் உட்காந்து சாதாரணமாக சாமி கும்பிட்டு அதை பூசி கொள்ளலாம். 2வது, ஒருவேளை அவர் கையில் வலது கையில் போட்டாருன்னா வலது கையில் இருந்து இடது கைக்கு அந்த திருநீரையோ குங்குமத்தையோ மாற்றக்கூடாது. வலது கையில் போட்டாரா அப்படியே வாங்குங்க, பின்பக்கம் திரும்புங்க. பின்பக்கம் சேரில் ஏதாவது சாமி அமர்ந்து ஒன்றும் இல்லை அன்னைக்கு பரவாயில்ல, அப்படி அந்த சேவரை பார்த்து இந்த திருநீரை அப்படி நல்ல பெருசாக பட்ட மாதிரி போட்டுடுங்க. அதனால் தவறு இல்லை. குங்குமத்தை வைக்க முடிஞ்சால் வைங்க, பின்னால் அப்புறம் ஒரு கீழே இறங்கி போனதுக்கப்புறம் வச்சுக்கிடலாம். அதே மாதிரி சில பெண்கள் கணவருடைய நெற்றியில் அவங்க வரலால் திருநீரை பூசிட்டு கையை வந்து மேலே வச்சுக்கிட்டு கண்ணுக்கு நேரம் ஊதுறாங்க. அது தப்பு. அந்த மாதிரி திருநீரை ஊதுவதால் திருநீர் கீழே விழுந்தால் மிகப்பெரிய பாவம். அதை செய்யக்கூடாது. சரி, அப்போ எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னா பேப்பரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் பண்ணிக்கிடுங்க. இந்த ஊதுற வழக்கத்தை விட்டுருங்க. நிறைய பேப்பரை கட் பண்ணி கோயிலில் அந்த இதில் கப்பில் போட்டு நீங்களும் சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தால் போல் என்னென்னா, நம்ம ஒரு பை கட்டப்பை வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க, இல்லை பெரிய துணி பை இருந்துச்சு. அந்த கோவிலில் நம்ம மூல சம்பவங்கள் நிற்கிற இடத்துல எத்தனையோ அசுத்தங்கள், பேப்பர் கிடக்கும், இது கிடக்கும், பூ விழுந்து கிடக்கும். எது கிடந்தாலும் முடிஞ்ச வரை உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் அந்த பைக்குள்ளேயே போட்டுருங்க. எல்லாரும் பைக்குள்ளே அந்த கழிவுகளை போட்டு அந்த கோயில் வெளியில் நீங்கள் போகும்போது அங்கே உள்ள குப்பை தொட்டி அது போடலாம், தவறில்லை. இங்கே உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே காலில் படக்கூடாது. அது மாதிரி உங்கள் காரில் போடுறதுக்கான பெரிய மாலை கொடுப்பார், அதையும் சொல்லலாம். சாமியெல்லாம் வேண்டாம், சின்ன பூ இல்லை, வில்லும் 2 வில்லும் கொடுக்க போகுது அப்படின்னு முதல்ல சொல்லி அவங்களுக்கு இந்த என்ன மரியாதை செலுத்தலாம் என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம். சில பேர் காசுக்காக வேண்டி செய்யலாம், சில பேர் பெரிய ஆட்கள் இருப்பாங்க, மொம்பு பிரச்சனை அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆக சுவாமி சன்னிதானத்தில் கீழே கிடக்கிற அந்த குப்பைகள் எல்லாத்தையும் அள்ளி குப்பைகளில் போட்டுருங்க. அதை வெளியில் வந்தோடனே வெளியில் உள்ள கோயிலை தாண்டி வெளியில் வந்துடணும். மதில் சுவரை தாண்டி வெளியில் போனதுக்கப்புறம் அந்த வாங்கின குப்பை தொட்டியோ எல்லாம் இருந்தால் போடலாம், பிரச்சனை. கால் பட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த கோயில் எல்லையே கிடந்துட்டாது. காருக்கு போக மாலையை வாங்காதீங்க. 3வது என்னன்னா, உள்ளுக்குள்ளே நின்று படிக்க வைக்கவோ இடம் இருக்காது, எல்லாம் ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. அது இல்லை, இப்போ எல்லா கோயிலும் நம்ம பிஸியாக தான் இருக்காங்க. ஸோ என்ன செய்யலாம்,
சுவாமியை நல்ல கண்ணார அம்பாளை சுவாமியும் எந்த திசையில் நின்று சைடு வைஸில் பார்க்கணும். நேருக்கு நேரம் இருக்கும் சண்டை போட நிற்கிற மாதிரி அம்பாளை சுவாமி பார்க்கக்கூடாது. இது தவிர நீங்கள் வீட்டிலிருந்து அரிசி, பருப்பு, பழங்கள், கண்டு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் போட்டு மிஷினில் அடித்து பவுடர் மாதிரி ஆயிடும். அந்த பவுடரெல்லாம் பாட்டிலில் நிறைஞ்சி வச்சு ஒரு ஸ்பூன் போட்டிருந்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே போக முன்னால் மரங்கள் இருக்கும், தலவிருஷங்கள், இது அது கோபுர வாசல், எங்கே பார்த்தாலும் எறும்புகளை பார்க்கலாம். நீங்கள் அந்த எறும்புகள் இருக்கிற இடத்துல நீங்கள் இப்போ வச்சுருக்க பொடி இருக்குல்ல, 5-6 ஸ்பூன் அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஈழ போட்டால் கண்ணார பார்க்கலாம் அந்த எறும்புகளை எடுத்துகிட்டு போய் உள்ளுக்குள்ளே போகிறது. அதனால் இது ரொம்ப நல்லது. அது தவிர அகத்திக்கிற இலை கிடச்சிருந்து ஒன்று செய்யுங்க. பக்கம் வெளியில் விற்றாங்கன்னா வாங்கி வச்சுக்கிடுங்க. போகும்போது அங்கே ஏதாவது கறவை மாடுகள் வீட்டு வாசல் நிற்கலாம், அதில் வரலாம், அமைச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுபோல் இந்த குப்பை பொருள்களை வெளியில் கொண்டு போட்டுடலாம். இதுவரை நம்ம ஓரளவு உள்ளுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். வெளியில் வந்தபோது நீங்கள் வழக்கமாக என்ன செய்யணும், கீழே விழுந்து குடிமரத்துக்கு முன்னால் கீழே சாஷ்டாங்கமாக, ஆண்களும் பெண்கள் அஷ்டாங்கமாக வணங்கி 3 முறை செய்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பண்ணுது. அப்புறம் கொஞ்சம் இடம் விட்டு ஆட்கள் வரமானாக்கா தள்ளி கொடிமரத்துக்கு எதிரே தள்ளி சொப்பனம் கூட்டி தள்ளி உட்காந்து என்ன செய்யலாம். நம்ம தேவாரர் வாசங்கள் தெரிந்த பாடல்கள் 10 பாடல்கள் என்ன கொண்ட ஒரு பதியத்தை பாடி முடிச்சுட்டு சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில் போகலாம். இது ஒரு சின்ன எளிய முறை. கடவுளை வணங்க வேண்டிய முறையும் இதுதான். திருச்சிற்றம்பலம். கோயிலில் உள்ள ஒரு விஐபி அல்லது மந்திரி அல்லது பெரிய இந்திரியில் வந்தாலும் வணக்கம் யாருக்கும் சொல்லாதீங்க. காலை தொட்டு கும்பிடாதீங்க கோயிலுக்குள்ளே யாருக்காது. அது மாதிரி பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு க்யூவில் நின்று அதை வாங்கி பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம தூர போட்டு கோயில் நாசி பண்ணாதீங்க தயவு செய்து. இதெல்லாம் செஞ்சால் பாவத்துக்கு, புண்ணியத்துக்கு பதில் பாவத்துக்கு தான் சேர்க்கும். ப்ளீஸ். இதற்கு மேலும் விளக்கங்கள் கிடைக்கும் பொழுது உங்களிடம் பேசுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.
வணக்கம். நம்முடைய இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்குது. என்ன உதாரணமாக, கோயிலுக்கு சென்று வணங்கும் பொழுது, சாமியை வணங்கும் பொழுதும் அம்பாளை வணங்கும் போது இருக்கின்ற போதும் எல்லோரும் 2 கையையும் கூப்பி நெஞ்சினில் வைத்து வணங்கலாம். அல்லது 2 கையையும் கூப்பி சிறங்குவார் உங்களுக்கும் சீரோன் கலவுக என்றபடி தலைக்கு மேல் 2 கைகளை சேர்த்து, கை விரல்களை சேர்த்து தலைக்கு மேலே கும்பிட்டா ரொம்ப 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 நல்ல புண்ணியம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நெஞ்சுக்கு நேரம் 2 கைகளை வச்சு வணங்கலாம். சரி, இதை விட்டுருங்க. கோயிலுக்குள்ளே சில பேர் என்ன செய்கிறாங்க, அவருக்கு தெரிஞ்ச ஆள், பெரிய ஆள், சாமியார் மாதிரி இருக்காரோ அல்லது பவர் இருக்கோ தெரியல, அவங்கள பார்த்த உடனே கும்பிடுறாங்க. கோயிலுக்குள்ள சுவாமி, லிங்கம், கொடிமரம் மற்றும் உள்ளே உள்ள பெருமான்கள், பிள்ளையார் இவர்களை வணங்குவதற்காண்டி சிறங்குவார் உங்களுக்கு முங்கிற மாதிரி கையை உயர்த்தி வணங்கலாம். கோயிலுக்குள்ள எந்த சாமி முன்னாலேயும் நெடுஞ்சான்களை விழுந்து சாஷ்டாங்கம் அல்ல பெண்கள் பண்ணுற மாதிரி விழுந்து கும்பிடுறது எதுவுமே செய்யக்கூடாது கோயில் உள்ள. சரி, ஆனால் இன்னும் சில விஷயங்கள் சீக்கிரட்டாக இருக்க மாதிரி இருக்கு, தெரியல மக்களுக்கு. நீங்கள் சாமி சந்தையால் அம்மன் சந்தையில் மேலே ஏற விட்டாங்கன்னா அம்பாளையோ சுவாமியோ நம்ம நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது. நீங்கள் இடதுபுறமோ இல்லை வலதுபுறமோ கோயில் எந்த திசையில் இருக்கோ அதுக்கு தகுந்தால இடதுபுறம் நிற்க சொல்லுவார் சிவாக்கியார், வடதுபுறம் நிற்க சொல்லுவார். அப்படி தான் சைடில் தான் கும்பிடணும். அதே மாதிரி தீபாராதனை காட்டும் பொழுது இது பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. தீபாராதனை காட்டும் பொழுது நல்ல அந்த வெளிச்சத்தில் சிவபெருமானுடைய லிங்க பார்த்து வணங்கலாம். அம்பாவுடைய முகத்தையும் ஆசிரியரை பார்த்து வணங்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு அவர் தீபாவளி முடிஞ்ச உடனே அதை தொட்டு கும்பிட்டு தொட்டு கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. சரி, இந்த அர்ச்சகரும் என்ன செய்கிறாரு, உள்ள நம்மளை கூப்பிட வரும்போது உள்ள வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவர் வாங்கன்னு சொல்லக்காண்டி நம்ம போகக்கூடாது. அப்படியே நீங்கள் உள்ளே போகிறதா இருந்தால், கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் போகிறதா இருந்தால், அந்த சுவாமிக்கு முன்னால் வெளியில் சுவாமிக்கு கர்ப்பகிரகத்தில் இருக்காது. அப்புறம் ஒரு நடை இருக்கு, கீழே ஒரு சின்ன நந்தி இருக்கு. ஸோ அந்த நந்தியை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. இதுவும் பெரிய தவறு அது. அதனால் அந்த நந்தியை கிராஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நினைச்சலாம் திருப்பி அது லெஃப்டா ரைட் சைடில் வந்து அந்த நந்தியை சுற்றி இந்த பக்கமோ அந்த பக்கமோ சைடில் நின்று சுவாமியை அம்பாளை வணங்குதல் முறை. அது சுவாமி எந்த திசையில் அம்பாள் இருப்பார் என்பதை பார்த்து வணங்குறது. 2வது, அவங்க பூஜை பண்ணவங்க வந்து உள்ள மூலஸ்தானத்தில் வந்து அவங்க எல்லா அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வெளியில் வந்து தான் சோடசோபசாரம்ங்கிற 16 உபசாரங்களை அம்பாளுக்கும் சுவாமிக்கும் காமிக்கிற விளக்கம். அந்த சோடசோபசாரம் முடிந்தவுடன் அவங்க சமஸ்கிருதத்தில் சில மந்திரங்களை சொல்லி அதை முடித்து விட்டு அதன் மீன் தேவாரத்தை ஓத சொல்லுவாங்க. அப்போது ஓதுவார்கள் வந்து அந்த பஞ்சபிராணம் என்ற புக்கில் இருக்கும் பாருங்க, 5 பாடல்கள் பாடணும். பஞ்சபிராணத்தை பாடி அதை முடிச்சிருவாங்க. சரி, இது இருக்கட்டும். அவர் உள்ளே இருக்கிற சாமிக்கு போட்ட மாலை, பெரிய மாலைகளை கலட்டி நீங்கள் விஐபி மாதிரி தோணுதுனால இல்லை கூப்பிட்டு துட்டு கொடுப்பீங்க எண்ணத்தினாலே சில பேர் அந்த பெரிய மாலை எடுத்து கொண்டு வந்து உங்கள் கழுத்தில் போட்டுருவாங்க. அது தேவையில்லாது. நீங்கள் அந்த மாலையை போட்டு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அதில் பூ உதிர ஆரம்பிக்கும். அது மற்றவர்கள் காலில் படக்கூடாது. ஆனால் அவர்கிட்ட சொல்லிடலாம், சாமி இது மாலை போடணும்னா சின்னதாக அந்த சுவாமி தலைமையில் இருக்கிற இண்டைன்னு சொல்லுவாங்க. பழைய ஒரு முறை மல்லை எடுத்து அந்த நுண்ணியை இணைத்து போட்டால் வட்டமாக வரும். அது இண்டை மல்லன்னு பேர். அந்த மதம் மாத்திரம் கொடுங்க தலை 2
சாமி மேலே உள்ள பூக்களில் வந்து தலையில் வெண்ணெய் மலர், கீழே இருந்து ஏதாவது கொடுக்குற பிரசாதம்னு வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வாங்கிடுற முறை. இப்படித்தான் செய்யணும், இதுதான் முறை. ஆனால் நிறைய பேர் இவ்வாறு செய்வதில்லை, அறியாமையினால். இன்னொரு விஷயம், ரொம்ப சிம்பிள் விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு கையில் ஒரு பை வச்சுக்கிடுங்க. சாமான் வரீங்கள கட்டப்பை மாதிரி அந்த பையோ இல்லை துணி பையோ வச்சுருந்தீங்கன்னா, கோயிலில் அந்த பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் திருநீர் கொடுக்க வெளியில் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னா, பேப்பர்ஸ், திருநீர் கொடுக்குற திருநீரையோ குங்குமத்தையோ மடித்து வச்சுக்கிற பேப்பர் தேவைப்படும், சின்ன பேப்பர் துண்டு. அதை நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டில் பத்திரிகை வாங்குவராக இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி நோட் புக்கில் தேவையில்லாத பகுதிகளில் கிளிக்கலாம்னாலும் அதை ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணி அங்கே தூண் மேலே யாராவது இந்த மாதிரி கப்பு மாதிரி போட்டுருப்பாங்க. அதில் போட்டிங்கன்னா இவ்வாறு ஆளுக்கு முன்னாலே ரெண்டு பேப்பரை கையில் எடுத்துருந்தோம்னா அவர்கிட்ட கையை குனிஞ்சு கையை வலது மேலேயும் கையை எடுத்து குனியணும். அப்போ அவர் ஐயர் வந்து உண்மையிலேயே நமக்கு நல்லது கிடைக்கும்னு இருந்தால் நெற்றியில் அவர் திருநீட்டை அப்படி வலது கட்டை விரலால் பூசி விடுவார். அது ரொம்ப நல்லது. ஏன்னா சுவாமிகிட்டேருந்து வரும்போது வெளியில் வரும்போது அவருக்கு ஒரு சில நிமிடங்கள் உள்ள அந்த சுவாமி மேலே இருக்கக்கூடிய பவர் அவர் கையில் உண்டு. அவர் கையால் நீங்கள் திருநீர் பூசி கொண்டால் ரொம்ப நல்லது. அது செய்யுங்க. ஒருவேளை அப்படி முடியலை, கையில் தான் கொடுக்குற ஆள் மாதிரி தெரிஞ்சால் 2 பேப்பர் எடுத்து, ஒரு பேப்பரில் குங்குமம், ஒரு பேப்பரில் இந்த 2ஐயும் வாங்கி மடித்து உள்ளே வச்சுருங்க. வீட்டில் போய் வெளியில் உட்காந்து சாதாரணமாக சாமி கும்பிட்டு அதை பூசி கொள்ளலாம். 2வது, ஒருவேளை அவர் கையில் வலது கையில் போட்டாருன்னா வலது கையில் இருந்து இடது கைக்கு அந்த திருநீரையோ குங்குமத்தையோ மாற்றக்கூடாது. வலது கையில் போட்டாரா அப்படியே வாங்குங்க, பின்பக்கம் திரும்புங்க. பின்பக்கம் சேரில் ஏதாவது சாமி அமர்ந்து ஒன்றும் இல்லை அன்னைக்கு பரவாயில்ல, அப்படி அதில் சேவரை பார்த்து இந்த திருநீரை அப்படி நல்ல பெருசாக பட்ட மாதிரி போட்டுக்கிடுங்க. அதனால் தவறு இல்லை. குங்குமத்தை வைக்க முடிஞ்சால் வைங்க, பின்னால் அப்புறம் ஒரு கீழே இறங்கி போனதுக்கப்புறம் வச்சுக்கிடலாம். அதே மாதிரி சில பெண்கள் கணவருடைய நெற்றியில் அவங்க வரலால் திருநீரை பூசிட்டு கையை வந்து மேலே வச்சுக்கிட்டு கண்ணுக்கு நேரம் ஊதுறாங்க. அது தப்பு. அந்த மாதிரி திருநீரை ஊதுவதால் திருநீர் கீழே விழுந்தால் மிகப்பெரிய பாவம். அதை செய்யக்கூடாது. சரி, அப்போ எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, பேப்பரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் பண்ணிக்கிடுங்க. இந்த ஊதுற வழக்கத்தை விட்டுருங்க. நிறைய பேப்பரை கட் பண்ணி கோயிலில் அந்த இதில் கப்பில் போட்டு நீங்களும் சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தால் போல் என்னென்னா, நம்ம ஒரு பை கட்டப்பை வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க, இல்லை பெரிய துணி பை இருந்துச்சு. அந்த கோவிலில் நம்ம மூல சம்பத்தில் நிற்கிற இடத்துல எத்தனையோ அசுத்தங்கள், பேப்பர் கிடக்கும், இது கிடக்கும், பூ விழுந்து கிடக்கும். எது கிடந்தாலும் முடிஞ்ச வரை அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் அந்த பைக்குள்ளேயே போட்டுருங்க. எல்லாரும் பைக்குள்ளே அந்த கழிவுகளை போட்டு அதை கோயில் வெளியில் நீங்கள் போகும்போது அங்கே உள்ள குப்பை தொட்டி அது போடலாம், தவறில்லை. இங்கே உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே காலில் படக்கூடாது. அது மாதிரி உங்கள் காரில் போடுறதுக்கான பெரிய மாலை கொடுப்பார், அதையும் சொல்லலாம். சாமியெல்லாம் வேண்டாம், சின்ன பூ இல்லை, வில்லும் 2 வில்லும் கொடுக்க போதும் அப்படின்னு முதல்ல சொல்லி அவங்களுக்கு இந்த என்ன மரியாதை செலுத்தலை நான் என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம். சில பேர் காசுக்காக வேண்டி செய்யலாம், சில பேர் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, மொம்பு பிரச்சனை அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆக சுவாமி சன்னிதானத்தில் கீழே கிடக்க அந்த குப்பைகள் எல்லாத்தையும் அள்ளி உங்கள் பைகளில் போட்டுருங்க. அதை வெளியில் வந்தோடனே வெளியில் உள்ள கோயிலை தாண்டி வெளியில் வந்துடணும். மதில் சுவரை தாண்டி வெளியில் போனதுக்கப்புறம் அந்த வாங்கின குப்பை தொட்டியோ எல்லாம் இருந்தால் போடலாம், பிரச்சனை. கால் பட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த கோயில் எல்லை கடந்துட்டாது. காருக்கு போக மாலையை வாங்காதீங்க. 3வது என்னன்னா, உள்ளுக்குள்ளே நின்று படிக்க வைக்கவோ எல்லாம் இருக்காது, எல்லாம் ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. அது இல்லை, இப்போ எல்லா கோயிலும் நம்ம பிஸியாக தான் இருக்காங்க. ஸோ என்ன செய்யலாம்,
சுவாமியை நல்ல கண்ணார அம்பாளை சுவாமியும் எந்த திசையில் நின்று சைடு வைஸில் பார்க்கணும். நேருக்கு நேரம் இருக்கும் சண்டை போட நிற்கிற மாதிரி அம்பாளை சுவாமியும் பார்க்கக்கூடாது. இது தவிர நீங்கள் வீட்டிலிருந்து அரிசி, பருப்பு, பழங்கள், கண்டு இந்த மாதிரி பொருள்கள்லாம் போட்டு மிஷினில் அடித்து பவுடர் மாதிரி ஆகிடும். அந்த பவுடரெல்லாம் பாட்டிலில் நிறைஞ்சி வச்சு ஒரு ஸ்பூன் போட்டிருந்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே போக முன்னால் மரங்கள் இருக்கும், தலவிருஷங்கள், இது அது கோபுர வாசல், எங்கே பார்த்தாலும் எறும்புகளை பார்க்கலாம். நீங்கள் அந்த எறும்புகள் இருக்கிற இடத்துல நீங்கள் இப்போ வச்சுருக்க பொடி இருக்குல்ல, 5-6 ஸ்பூன் அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஈழ போட்டால் கண்ணார பார்க்கலாம். அந்த எறும்புகளை எடுத்துகிட்டு போய் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அதனால் இது ரொம்ப நல்லது. அது தவிர அகசிக்கிற இலை கிடச்சிருந்து ஒன்று செய்யுங்க. பக்கம் வெளியில் விட்டுறாங்கன்னா வாங்கி வச்சுக்கிடுங்க. போகும்போது அங்கே ஏதாவது கறவை மாடுகள் வீட்டு வாசல் நிற்கலாம், அதில் வரலாம், அமைச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுபோல் இந்த குப்பை பொருள்களை வெளியில் கொண்டு போட்டுடலாம். இதுவரை நம்ம ஓரளவு உள்ளுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். வெளியில் வந்த போது நீங்கள் வழக்கமாக என்ன செய்யணும், கீழே விழுந்து குடிமரத்துக்கு முன்னால் கீழே சாஸ்தாங்கமாக, ஆண்களும் பெண்கள் அஷ்டாங்கமாக வணங்கி 3 முறை செய்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பண்ணுது. அப்புறம் கொஞ்சம் இடம் விட்டு ஆட்கள் வரமானாக்கா தள்ளி கொடிமரத்துக்கு எதிரே தள்ளி சப்பனம் கூட்டி தள்ளி உட்காந்து என்ன செய்யலாம். நம்ம தேவாரர் வாசகங்கள் தெரிந்த பாடல்கள் 10 பாடல்கள் என்ன கொண்ட ஒரு பதியத்தை பாடி முடிச்சுட்டு சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில் போகலாம். இது ஒரு சின்ன எளிய முறை. கடவுளை வணங்க வேண்டிய முறையும் இதுதான். திருச்சிற்றம்பலம். கோயிலில் உள்ள ஒரு விஐபி அல்லது மந்திரி அல்லது பெரிய இந்திரியில் வந்தாலும் வணக்கம் யாருக்கும் சொல்லாதீங்க. காலை தொட்டு கும்பிடாதீங்க கோயிலுக்குள்ளே யாருக்காது. அது மாதிரி பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு க்யூவில் நின்று அதை வாங்கி பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம தூர போட்டு கோயில் நாசி பண்ணாதீங்க தயவு செய்து. இதெல்லாம் செஞ்சால் பாவத்துக்கு, புண்ணியத்துக்கு பதில் பாவத்துக்கு தான் சேர்க்கும். ப்ளீஸ். இதற்கு மேலும் விளக்கங்கள் கிடைக்கும் பொழுது உங்களிடம் பேசுகிறேன். திருச்சிற்றம்பலம்.